இருள் நீங்கி வெளிச்சம் பெற பால் ஜெபக்குழு சார்பாக குறு நாடகம் இதோ நம்மை மகிழ்விக்க. டாக்டர் வர நேரமாச்சு. சென்னையில் பிரபல வயிற்று வலி டாக்டர் கிறிஸ்டி MBBS MS போட மறந்துட்டாங்க. சரி, தொடச்சு வைப்போம். என்ன, இங்கே ஒரு கடிதம் இருக்கு. டாக்டரோட அம்மாட்ட இருந்து வந்த கடிதம். ஒரு வாரமாக இங்கே இருக்கு. டாக்டர் இதை பார்க்கவே இல்லை. என்ன காஷ்? வாங்க டாக்டர், வாங்க டாக்டர், உட்காருங்க டாக்டர். எல்லாம் ரெடி ஆயாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க டாக்டர். உட்கார வச்சிட்டீங்களா? உட்கார வச்சிட்டேன் டாக்டர். இவ்வளோ பேரா? இவ்வளோ பெரிய நான் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டாக்டர், அவங்க பேஷண்ட் கிடையாது டாக்டர். பேஷண்ட் இங்க இருக்காங்க டாக்டர். ஓ, இவ்வளோ பேர் தானா? நல்ல வேலை. அப்ப பாத்துரலாம். ஆமா, என்ன இது? டாக்டர், இது உங்க அம்மாட்ட இருந்து வந்த கடிதம் டாக்டர். ஐயோ, எங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லை. கண்ணு தெரியாத ஒரு குருடி. ஆனா யாரையாவது வச்சு பக்கம் பக்கமா வாரத்துக்கு ஒரு லெட்டர் போட்டுருவாங்க. நான் எவ்வளோ பெரிய டாக்டர்? ஆமா டாக்டர், பெரிய டாக்டர். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். எவ்வளோ பேஷண்ட்ஸ் என்னை பார்க்க வராங்க. எனக்கு எங்கேயாவது நேரம் இருக்கா? நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. வாரம் 4 பக்கம் 5 பக்கம் லெட்டர் எழுதுனா எனக்கு எங்க படிக்க நேரம் இருக்கு? அதை தூக்கி அங்கே போடு, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். சரி சரி, பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரையா அனுப்பு. சரி டாக்டர். டோக்கன் நம்பர் 1 ராஜேஷ். டாக்டர் டாக்டர் டாக்டர், எனக்கு ஒரே வயிறு வலி டாக்டர். வயிறு வலிக்குது டாக்டர். ரொம்ப பொறுக்க முடியல டாக்டர். உட்காருப்பா. வலிக்குது டாக்டர். வயிறு வலிக்குதுன்னு சொல்ற, அப்ப ஏன்பா நெஞ்சில கை வச்சிருக்க? இங்க வயிறு வலிக்குது டாக்டர். வயிறு வலிக்குது டாக்டர். ரொம்ப பொறுக்கவே முடியல டாக்டர். வயிறு வலிக்குதுன்ற, அப்புறம் ஏன்பா பொறுக்க போற? டாக்டர், வயிறு வலியில நான் துடிக்கிறேன் டாக்டர். சரி சரி சரி, பாக்குறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். பாக்குறேன். டாக்டர், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாக்டர். பார்த்து பண்ணிட்டா போச்சு. ஐயோ, சீக்கிரம் பாருங்க டாக்டர். வயிறு வலி ரொம்ப இருக்குது டாக்டர். இங்கேயே சிக்கலா இருக்கு டாக்டருக்கே சிக்கலாயிடுச்சு. என் கண்ணாடி விழுந்துற போது. ஐயோ டாக்டர். ஐயோ, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதேப்பா. ஐயோ, அப்படியா? என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு டாக்டர், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாக்டர். பார்த்து தான் பண்றேன் டாக்டர். ஆனா உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்? உனக்கு 2 ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. ஒன்று ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று ஸ்லோ ட்ரீட்மெண்ட். உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்? நம்மளுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் டாக்டர். ஃபாஸ்ட் ட்ராக்கா? எப்பா, அந்த இம்போர்ட்டட் டேப்லெட் இருக்குல்ல? ஓ டாக்டர், அதை கொடு டாக்டர். இதாங்க டாக்டர். எப்பா, ஃபாஸ்ட் ட்ராக்னு கேட்ட, ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். வயிறு வலி சரியானா போதும் டாக்டர். எவ்வளோன்னு தெரியுமா? அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர். 10,000 ரூபா தான்ப்பா. 10,000 டாக்டர்? ஏன்பா பதற? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இம்போர்ட்டட் டேப்லெட்பா. வயிறு வலிக்கு நீங்களே சொல்லுங்க, யாருன்னா வயிறு வலிக்கு 10,000 வாங்குவாங்களா? எப்பா, உனக்கு வயிறு வலி சரியாச்சா இல்லையா? டாக்டர், வயிறு வலியே சரியாயிடுச்சு டாக்டர். பாத்தியா? பாருங்க, மாத்திரை கொடுக்காமலே எனக்கு சரியாயிடுச்சு. இதான் ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட். போய் கவுண்டர்ல 10,000 கட்டிட்டு போ. மாத்திரையே வாங்கலையே. ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட் பா. போ போய் நியாயமா இருக்கேன். போய் என்ன இது? சரி போய் கவுண்டர்ல கட்டிட்டு போ. வயிறு வலிக்கு போய் 10,000. பிரகாஷ், அடுத்த பேஷண்ட் கூப்பிடு. சரிங்க டாக்டர். டோக்கன் நம்பர் 2 பெஞ்சமின். டாக்டர் என்னமோ ஓடுது டாக்டர் என் வயித்துல. டாக்டர் இங்க பாருங்க டாக்டர், என்னமோ ஓடுது டாக்டர். வயித்துல தானப்பா ஓடுது, அதுக்கே நீ ஓடுற. உட்காரு. பாருங்க டாக்டர், வயித்துல ஓடுது. இங்க பாருங்க டாக்டர். எங்க ஓடுது? இங்க ஓடுதா? இருப்பா. இங்க ஓடுது பாருங்க. ஐயோ, இருப்பா, என் செத்து வேற மாட்டி தொங்குதுப்பா. இருப்பா, எங்க இங்க ஓடுதா? ஐயோ, இது ரொம்ப கிரிட்டியா இருக்கே. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். இப்போ வேற வழியே கிடையாது. உன்னை பழக்க வைக்கணும்னா
நான் ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும். எடுத்தாதாப்பா நீ பொழைப்ப அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு இந்த வலியை மட்டும் சீக்கிரமா போக வைங்க. சீக்கிரம்ப்பா அந்த ஸ்கேனிங் மிஷின் எடு. சரி டாக்டர். இது என்ன தெரியுமா? இது என்ன டாக்டர்? டிஜிட்டல் ஸ்கேனர். ஓ அப்படியா? இந்தியன் ஸ்கேனர். பார்க்கதான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ரிசல்ட் உடனே வந்துரும். அப்படியா டாக்டர்? குடி 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 சீக்கிரம். சீக்கிரம் டாக்டர். டாக்டர், எனக்கு வயிறுல பிரச்சனை டாக்டர். நீங்க என்ன முதுகுல என்னமோ ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, இது இந்தியன் ஸ்கேனர், டிஜிட்டல் ஸ்கேனர். முதுகுல எடுத்தா வயித்து பிரச்சனை தெரிஞ்சிரும். இப்ப பாரு ரிசல்ட் எப்படி வரும்ட்டு. ரிசல்ட் எடு. முதல்ல ஸ்கேன் ரிப்போர்ட் பாப்போம். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுப்பா. ஸ்கேன் ரிப்போர்ட் வயித்துல எலி. டாக்டர் என்ன சொல்றீங்க? எக்ஸ்ரே பார்க்கலாம். எக்ஸ்ரேலயும் எலி. ஐயோ எப்படி எலி? இப்பதான் தெரியுதுப்பா ஏன் உன் வயித்துல ஓடுதுன்ட்டு. எலி இருக்குப்பா. நீ முதல்ல பெரிய ட்ரீட்மெண்ட், ரொம்ப கிரிட்டிக்கல். இன்னும் கொஞ்ச நேரத்துல எலி உன் வயித்துல இருக்க குடலெல்லாம் தின்னுடும். அதனால பெரிய ட்ரீட்மெண்டா பண்ணணும். இரு உனக்கு நான் ஒரு இம்போர்ட்டட் மெடிசன் வச்சிருக்கேன். சரிங்க டாக்டர். ஆனா என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா, பரவாயில்லையா? பரவாயில்லை, எவ்வளவு பரவாயில்லை டாக்டர். ஓகே சரி பா அந்த மாத்திரை எடுப்பா. சரிங்க டாக்டர். இந்த அத போடுறோம். தண்ணி கொடு. டாக்டர் வாந்தி வர மாதிரி இருக்கு டாக்டர். அங்க போப்பா. டாக்டர் எலி. டாக்டர் எலி. எலி ஓடுது. வந்துருச்சா? அத்தியா நான் சொன்னேன்னா என்னோட ட்ரீட்மெண்ட் எப்படின்ட்டு. என்ன மாத்திரை கொடுத்தீங்க டாக்டர்? அதுவா மார்டின் ராட் கில்லர். இது எலி உள்ளே சாப்பிடும், வெளியே சாகும். பத்தியா என்னோட ட்ரீட்மெண்ட் எப்படி? சரி போய் 10 லட்சத்தை கட்டிட்டு போ. என்ன 10 லட்சமா? ஆமா. என்ன டாக்டர் சொல்றீங்க? எலி வெளியே வந்து செத்து இருக்குதுப்பா. ஆமா. அது இல்லாம ஸ்கேன் பண்ணிருக்கேன், எக்ஸ்ரே எடுத்திருக்கேன், பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன், யூரின் டெஸ்ட், அது இல்லாம வாமிட் பண்ணி வச்சிருக்கேன். என் ஹவுஸ் கீப்பிங்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். செக்ரட்டரி அண்ணனை கேளு, ஹவுஸ் கீப்பிங்கை வச்சு எப்படி மாரடிக்கிறதுன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ப்பா. நான் பைசா வேணா 10 லட்சத்தை போய் கட்டு. 10 லட்சம் முடியாது டாக்டர். சரி 1 லட்சத்தையாவது போய் கவுண்டர்ல கட்டிட்டு போ. ஐயோ கடவுளே, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் எங்க வீட்டு பக்கத்து கடையிலேயே நான் ஒரு இது எலி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். போ போலாமா போ. அப்பா பிரகாஷ், அடுத்த பேஷண்ட் யாரா இருக்காங்களான்னு பாருப்பா. சரி டாக்டர். டாக்டர் வேற பேஷண்ட் இல்ல டாக்டர். சரி, ஏதோ ஃபோன் கால் வர மாதிரி இருக்கு பாரு. ஹலோ, என்ன டாக்டரோட அம்மா இறந்துட்டாங்களா? சொச்சோ, பேஷண்ட் தானே, சீக்கிரம் வர சொல்லு, நான் இப்ப போகணும். இல்ல டாக்டர், உங்க அம்மா இறந்துட்டாங்களா டாக்டர்? என்ன சொல்ற? உங்க அம்மா இறந்துட்டாங்களா டாக்டர்? எங்க அம்மா இறந்துட்டாங்களா? ஆமா டாக்டர். ஐயோ, இப்பதான் ஞாபகம் வருது. நீ எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னீங்க. சொன்னீங்க டாக்டர், அது ஒரு வாரமா இங்க இருக்கு டாக்டர், நீங்க பார்க்கவே இல்ல டாக்டர். அந்த லெட்டர் கொஞ்சம் கொடு. இந்தாங்க டாக்டர். ஐயோ ஐயோ அம்மா, தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. தப்பு பண்ணிட்டேனே. மகனே, நான் தான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? சிறு பிள்ளையாய் இருந்தபோது ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினால் உன் கண்கள் பழுதடைந்து நீ பார்வையற்றவனானாய். மருத்துவர்கள் உன்னை பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் 2 கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் உலகத்தை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான்.
ஆனால் நீயோ அவளை குருடி என்று அழைத்து கடைசி வரை தள்ளி வைத்து விட்டாய். மகளே, இப்போது உன் தாய் என் சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் வெறுமையிலும் பாவத்திலும் இச்சையிலும் புகழிலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூவுலகில் பிறந்து உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தேனோ அதே போல நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, பண ஆசை, புகழ் என்கிற இருளை விட்டுவிட்டு மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் மகனாக மாறி சமுதாயத்துக்கு நன்மை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி தன் கண்களை உனக்காக தந்தாலோ அதே போல நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக மாறு. என் ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமாண்டவரே, பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எங்க அம்மாவை குருடின்னு துச்சமா மதிச்சேனே. ஆசையா எழுதின கடிதத்தை படிக்க கூட நேரம்னு சொல்லி உதாசீனப்படுத்தினேனே. இன்னைக்கு அந்த அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியா நிக்கிறேனே. ஆண்டவரே, இன்னைக்கு என் கண்ணை நீங்க திறந்துட்டீங்க ஏசப்பா. இந்த கிறிஸ்மஸ் திருநாளில் இன்னைக்கு நான் ஒரு முடிவு செய்கிறேன். ஒரு நல்ல மருத்துவரா ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாய் நான் மருத்துவத்தை செய்வேன். நான் எப்பொழுதும் உமக்கா வாழ்வேன் ஏசப்பா. என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன்.